யானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவதன் கைக்கும் என்னை தப்புவியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி, ஏசப்பா என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதப்பா. சத்துருவினால் வருகிற எல்லா துன்பத்திற்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா கண்ணீர்களுக்கும் என்னையும் குடும்பங்களையும் தப்புவீங்க என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி நீங்கள் செபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமுத்திர சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையை நான் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா, உங்களை நம்பி இருக்க நாங்கள் என்னாலும் தலை நிமிர்ந்து எங்களை நடக்க பண்ணுங்க ஏசப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெட்கத்தின் சூழ்நிலைகளை உங்களுக்கு மாற்றுவார். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே நீ எனக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே மறைவாய் எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்கப்பா, ஆனால் அதுலேருந்துலாம் நீங்கள் என்னை நீங்களாக்கி விடுங்க, ஏன்னா நீங்கள் தான் எங்கள் அரண் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறைவாய் வைக்கப்பட்ட சகலவித பொல்லாப்புக்கும், சகலவித தீமைகளுக்கும், சகலவித தீங்குகளுக்கும், சகலவித எல்லா வேண்டாத கிரியைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தப்புவித்து அவர்